ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா கோயம்புத்தூர் டு திருச்சி போயிட்டுருக்கோம். ஸ்ரீரங்கம் போகிறதுக்காக தான். எனக்கு ரொம்ப நாள் ஆசை அங்கே போகணுன்னு சொல்லிட்டு. இதான் ஃபஸ்ட் டைம் நான் திருச்சி போகிறேன். ஸ்ரீரங்கம் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை எனக்கு. ஸோ அதனால தான் நாங்கள் நைட் அந்த மாதிரி கிளம்பிட்டோம். மிட் நைட்டில் கிளம்பினோம். மார்னிங் சீக்கிரம் ஒரு 5 மணிக்கு ரீச் ஆகிடலான்னு பார்த்தோம். ஆனால் லேட் ஆயிடுச்சு. தூங்கிட்டோம். 2-3 மணிக்கு கிளம்புனோம், டிராஃபிக் இருக்காதுன்னு சொல்லி. காலையில் 8 o'clock அந்த மாதிரியெல்லாம் கிளம்புனோன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதனால தான் நைட்டு மிட் நைட்டில் கிளம்புனோம். அப்புறம் பார்த்திங்கன்னா லேட் ஆயிடுச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மக்களே. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் போகிறோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து காரில் போயிட்டோம். 6 hours ஆச்சு எங்களுக்கு போகிறதுக்கு. நைட்டு போனனால அவ்வளோ டிராஃபிக் இல்லை. மார்னிங் போயிருந்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காகவே தான் இருந்துச்சு. திருச்சியில் நிறைய பிரிட்ஜஸ்ஸு, அங்கங்கே நிறைய பாலம்லாம் இருக்குது. கோயம்புத்தூர் கம்பேர் பண்ணும்போது அங்கே பிரிட்ஜஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக தான் இருக்குது. ரோட் பார்த்திங்களா, இப்போவே இவ்வளோ கூட்டமாக தான் இருக்குது. அதே மார்னிங் ரொம்ப ஏர்லியாக ரொம்ப லேட்டாக போனோன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். இங்கே பாருங்களேன், ரொம்ப டிராஃபிக் ஆயிடுச்சு. ஆக்சுவலி மேப் போட்டே தான் போனோம். எங்கே இருக்குது கோயில் என்னன்னு தெரியாது. இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம் ஸ்ரீரங்கம்க்கு. எங்களுக்கு ரொம்ப பிடிச்சது மக்களே கோவில். அந்த இடம் கோவில் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. அங்கே அந்த பிரசாதம்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஸ்ரீரங்கம் கோவிலில். என்னால் ரொம்ப வீடியோ எடுக்க முடியல, முடிஞ்ச அளவுக்கு தான் எடுத்திருக்கேன். ஏன்னா ரொம்ப வெயிலாக இருந்துச்சு. இந்த ஏப்ரல் மே மந்தெல்லாம் போகாதீங்க, ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் வெயில். கோவிலுமே நிறைய கூட்டமாக தான் இருந்துச்சு. வெயிலில் சுற்ற முடியாது. மெயினாக முக்கால்வாசி இந்த நிறைய ஊர்லேருந்தெல்லாம் வந்திருக்காங்க, நிறைய ஸ்டேட்லேருந்தெல்லாம் வந்திருந்தாங்க. சாமியை பார்க்குறக்கு தரிசனத்துக்கு அவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் இருக்குது. ஸோ அதில் கூட நம்ம போய்க்கலாம், எதில் வேணாலும் நம்ம போய்க்கலாம். ஃபைனலி நம்ம ஸ்ரீரங்கம் வந்துட்டோம் மக்களே. ரொம்ப நாள் ஆசை, ரொம்ப நாள் கனவு இந்த கோவில் பார்க்கணும், கோபுரத்தை பார்க்கணுன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்களேன், இந்த சைடு ஒரு கோபுரம், ராஜ கோபுரம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறக்கு. அதுக்கப்புறமா நிறைய பிராமின் ஹோட்டல்ஸு, அவங்க அந்த பொங்கல் சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோம். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. சைடில் இருக்கும் இந்த சைடில். அதுக்கப்புறம் இந்த சைட் டீ ஷாப்ஸு அந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா கோவில் டைமிங் வந்து பார்த்திங்கன்னா காலையில் 6 மணிக்கே ஓப்பன் பண்ணிடுவாங்க. அப்புறம் 7:30 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மெயின் பெருமாள் சன்னதி வந்து சீக்கிரமாகவே க்ளோஸ் பண்ணிடுவாங்க. மற்ற சாமி எல்லாமே இருக்கும். ஸ்பெஷல் என்ட்ரி டிக்கெட் வந்து 100 rupees வாங்குகிறாங்க. அதுக்கப்புறம் புளி சாதம், அதுக்கப்புறம் இந்த மாவடை அதை மாதிரியெல்லாம் வச்சுருக்காங்க. எல்லாமே 20 ரூபா. கேசரி உள்ள எல்லாமே காசு கொடுத்து டோக்கன் வாங்கிட்டு நம்ம வாங்கிக்கலாம். இதுதான் மக்களே. தேங்க்யூ ஆல், பாய். அப்புறமா பார்த்திங்கன்னா சாய் ரெசிடென்சின்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. இங்கே தான் நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்தோம். இங்கே பார்த்திங்கன்னா அந்த ரூமோட டீட்டெயில்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க. ஆக்சுவலி இது மெயின் ஏரியா தான். ஆனால் கோவில்லேருந்து ஒரு 8 kilometers தள்ளி தான் இருக்குது. பக்கத்தில் வந்து எந்த ஹோட்டலுமே கிடைக்கல. எல்லாமே ரேட்டும் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இது வந்து ஒரு நைட்டுக்கு பார்த்திங்கன்னா 1300 அந்த மாதிரி வந்துச்சு மக்களே. இதில் அவங்களோட குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் தான் போல் அதெல்லாம் வச்சுருக்கிறது. இங்கே பார்த்திங்கன்னா ஹெல்ப் டெஸ்க் இருக்குது. 1st floor 2nd floor இருக்குது மக்களே.